ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பனம்பழத்தை எப்படி சுட்டு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். பனம்பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. இதை நெருப்பில் நல்லா வாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். நான் இன்றைக்கி ஸ்டவ்லேயே பண்ணுறேன். ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும் இதை வாட்டுறதுக்கு. ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கமும் நல்லா வாட்டணும். ஏதாவது சின்னதாக ஒரு துணி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் பண்ணுறப்ப. நல்லா கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், கலர் இப்போ நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. சைடில் எல்லாம் லைட்டாக வெடிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் போல் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்து மேலே அந்த கேப் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஸ்டவ் சைடு ஃபேஸ் பண்ணி வைக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் வாட்டலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு. மேலே அந்த கேப் மாதிரி இருக்கிறது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், கையிலேயே ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் வாட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டவ்லேருந்து வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கொஞ்சம் நார் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அதே அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பனம்பழம் கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.